அவ்வளவுதான். ரமதான் மறுமை நாள் இருக்கும் வரை வந்து கொண்டுதான் இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, அதுதான் மிகப்பெரிய விஷயம். இன்னும் பல பேர் நம்ம எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த ரமதான் வந்த உடனே எப்படியாவது நான் நல்ல நோம்பாளியாக மாறிடுவேன், நல்ல தொழுவாளியாக மாறிவிடுவேன். ஃபஜ்ர் தொழுகைக்கு வராதவங்கன்னா தஹஜ்ஜுதுக்கு வருவாங்க. ரமதான் மாசத்துல தான தர்மங்கள் கொடுக்காதவர்களா ரமதான் மாசம் வந்தால் போதும், ஜுமா வந்தால் 500 நோட்டு தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நோன்பு காலங்கள் வரும்பொழுதுதான் நம்மளுடைய நன்மைகள், ஈடுபாடு, அந்த ஆர்வம் அதிகரிக்கும். அது கரெக்டு தான், அது உண்மையான விஷயம்தான். ஏன் அப்படின்னு சொன்னா, ரமதானுடைய மாதமே எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் பொழுது நன்மை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய காலம் அந்த சீசன், அதான் ரமதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இது ஒரு ரமதான் தான்.